அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பங்கேற்ற கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு இடையே நடந்த கலேபரத்தின் காட்சிகள்தான் இவை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மொடச்சூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோபி MLAவுமான KA செங்கோட்டையன், பவானிசாகர் MLA பன்னாரி, மேட்டுப்பாளையம் MLA செல்வராஜ் மற்றும் ஈரோடு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசி முடித்த பிறகு அந்தியூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி பிரவீன்குமார் எழுந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அவரை மேடைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் செங்கோட்டையன். அப்போதும் அவர் கட்சி சார்பில் நடக்கும் எந்த கூட்டத்திற்கும் தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். இதனை அடுத்து பிரவீனை சூழ்ந்து கொண்டு செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் சரமாரியாக தாக்கியதுடன் அவரை மேடையிலிருந்து சட்டையை பிடித்து இறக்கி கூட்டத்திலிருந்து வெளியேற்றினர். கூட்டத்தில் இருந்தவர்கள் பிரவீன்குமார் மீது சேர்களை பறக்கவிட்டு தாக்கியதுடன் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேள்வி கேட்ட பிரவீன்குமார் மீது தாக்குதல் நடத்திய கட்சி நிர்வாகிகள் அவரை திருமண மண்டபத்திலிருந்து அடித்து வெளியேற்றினர். சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்த செங்கோட்டையன் தன்னிடம் கேள்வி எழுப்பியவர் கட்சியில் உறுப்பினரே கிடையாது என்றும் அந்தியூர் முன்னாள் MLA ராஜா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என ராஜா பேசிய ஆடியோ தன்னிடம் இருப்பதாக தெரிவித்த அவர் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இந்த கூட்டம் முறையாக நடக்கக்கூடாது என்பதற்காக ஆளை அனுப்பி வைத்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாக புகார் கூறினார். ஏன்னா அங்கிருந்து அனுப்பி வந்தாலே கையை தூங்க என்னப்பா சொல்ல போறோம்னு டிவிக்கு ரங்கோடிக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒன்றிய பொறுப்பு இருக்கிற மாதிரி, பெரிய மாநில பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு கூப்பிடாத மாதிரி கட்சி உறுப்பினர் இல்லை. அட்டை கார்டு கொடுத்து உறுப்பினர் இல்லாத வந்து ஒரு அதிமுக கூட்டத்தில் ஒரு குழப்பம் வைத்திருக்கா என்ன அதெல்லாம் மோசமான அதற்கு கூடுதலாக இருப்போர் EM ராஜா கட்சியை தோற்கடித்து சேவப்படாமலே வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் ஆகலாம். எந்த சொல்ல சீடி இருக்கு, அவர் பேசுற சீடி எல்லாரும் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் இருந்து துரத்தப்பட்ட பிரவீன்குமார் அந்தியூர் ஒன்றிய இளைஞரணி பாசறை அமைப்பாளர் என்பதும் EPSன் ஆதரவாளர் எனவும் கூறப்படும் அவர் அண்மையில் கட்சி பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது.